வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதனை எனக்கு அருகில் இருந்து இடம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அடம் பிடித்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் எம்பி சம்பந்தமாக இன்று ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் அளவுக்கு அதிகமான பகிர்வுகளை சமூக ஊடகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் அந்த செய்தியில் என்னத்தை சொல்லி இருக்கார் அப்படின்றது இல்லாமல் அத்தனை விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்மையில் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோடு முட்டுக்கட்டையாக நிற்கிறார், அல்லது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் புதுசாக உருவாக்கி கொண்டு நிற்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் எம்பி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது இவ்வளவு வன்மத்தை கக்குவதற்கான காரணம் என்ன, அல்லது இவ்வாறான எதிர்ப்பை வெளிக்கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ஈழப்போரிலிருந்து சரணடைய வந்த நடேசன் அண்ணா உட்பட போராளிகள் எல்லாரையுமே காட்டி கொடுத்தார்கள், அல்லது அவர்களை சரணடைகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் கைபேசியை ஆஃப் பண்ணி வைத்துவிட்டு தங்களுடைய வேலைகளை பார்த்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நீண்ட காலமாக சமூக ஊடகங்களில் வருகின்ற ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும் இதுதான். 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ஒரு சில காலங்கள் இந்த விடயங்கள் பெரிதாக பேசப்பட்டாலும் அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் மருவிக்கொண்டு போனதால் இல்லாமல் அது மக்களிடம் அந்த மக்களுடைய மனங்கள் இல்லாமல் போனது. ஆனால் ஓரளவு மூத்தவர்கள் அல்லது இந்த ஈழ போராட்ட காலத்தில் தீவிர ஈடுபாடு இருந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். மூத்த போராளிகள் கூட சில ஊடகங்களில் இது சம்பந்தமான கருத்துக்களை ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறது சமூக ஊடக பரப்பில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்தளவுக்கு இந்த பிரச்சனை பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதுக்கப்புறமாக இந்த விஷயம் இல்லாத பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வலையொலியில் அல்லது சமூக ஊடகங்களில் அல்லது ஊடக இன்டர்வியூகளில் இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை இந்த குற்றச்சாட்டை முன்வைச்சார். எங்களுடைய ஈழப் போராளிகள் அல்லது ஈழப் போராட்டத்தில் பங்கேற்றிய போராளிகள் இன்றைக்கு அவருடைய உயிர் இல்லாமல் போனதுக்கு இவர்கள்தான் காரணம் அப்படின்ற விஷயத்தை முன்வைச்சது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்ட கட்சி மீது அல்லது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை அப்படின்றது சகோதரி கௌசல்யாவிலிருந்து கிட்டத்தட்ட 200 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வென்றிருந்தார் அப்படின்றது மட்டுமில்லாமல் அவர் கட்சியினுடைய தலைவராக இருப்பதனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பாராளுமன்றம் சென்றதுக்கு அப்புறமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பக்கத்து சீட்டில் தான் இருக்கிறாரு. இவர் எந்த விதமான உதவிகளை செய்வதாகவோ அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் நான் அதுக்காக அவருக்கு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனப்பாங்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கல. அது அப்படி நடந்த மாதிரியும் எதுவுமே பெரிதாக செய்திகளாக வரல அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த டிசிசி கூட்டங்கள், அபிவிருத்தி குழு கூட்டங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அநேகமான டிசிசி கூட்டங்களில் அவருக்கு வழக்கு இல்லாத நேரங்களில் பங்கேற்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படியே இந்த பங்கேற்கின்ற இந்த டிசிசி கூட்டங்களில் ஏதாவது ஒரு கருத்தை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை இருவரும் கயேந்திரகுமார் எம்பி அவர்களும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் முட்டு கொடுப்பது அல்லது அடிபடுவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம் அப்படின்றால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களிலும் அவர்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு நாங்கள் மக்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் அதனால் மக்கள் பயனடைவார்கள் அப்படின்ற நோக்கத்தில் ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களையும் தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். இவரை பொறுத்தவரையில் இவர் இருக்கிற பிரச்சனையை இன்னும் கூட்டிவிட வேண்டும் என்பதுமாக ரீதியான விஷயத்தை தான் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் தொடர்ச்சியாக கதைக்கிறார். அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் கதைக்கிற விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தையிட்டி விகாரையினுடைய பிரச்சனையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த
தெல்லிப்பல வைத்தியசாலையினுடைய பிரச்சனையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 2 பெரிய 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 விஷயங்கள், ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள். அதை விட சின்ன சின்ன சம்பவங்களை நீங்கள் டிசிசி கூட்டங்கள் பார்க்குறவர்களுக்கு நிச்சயமாக திட்ட தெளிவாக தெரியும். இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தானும் அந்த ஈயடிச்சான் கொப்பி அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் அந்த கதை தெரியுமென்னு நினைக்கிறேன். தெரியலன்னு சொன்னால் யாராவது தெரிஞ்சவங்களை கேட்டுக்கொள்ளுங்க. இல்லை சிம்பிளாக நான் சொல்லிவிடுறேன். ஒருவர் வந்து கொப்பியில் வந்து கேள்விக்கு பதிலதி கொண்டுகின்ற பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளையான் வருகின்ற பொழுது அந்த இளையானே வந்து அந்த விடையின் கீழே வந்து அப்படி வச்சு அடிச்சிருக்கிறார். அடித்த உடனே பக்கத்தில் இருக்கிறவர் இவரை பார்த்து எழுதி கொண்டு வந்திருக்கிறார். பார்த்து எழுதுகின்ற பொழுது அதே கேள்விக்கு வந்து அதே விடையை பார்த்து எழுதி போட்டு ஒரு இளையானை பிடிச்சி அடிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி தானும் ஒரு இளையானை பார்த்து பிடிச்சி அடித்து அந்த விடையை வந்து முடிச்சிருந்தார். இதான் இந்த ஈயடிச்சான் கொப்பியால் ஈயடிச்சான் கேள்விக்கான விடை அப்படின்றதுக்கான சுருக்கமான கதை. அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன விஷயங்களை செய்கிறாரோ அதை வந்து உடனே வந்து ஓடிப்போய் வந்து இவர் செய்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார். அண்மையில் இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து கயேந்திரகுமார் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் வருகிறது வந்து சரியான குறைவாகத்தான் இருந்தது. பெரிதாக டிசிசி கூட்டங்களில் அவர் இருக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி கூட்டங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கே வருகின்ற பொழுது மக்களினுடைய ஆதரவு கூடுகிறது. அல்ல டாக்டர் இது சம்பந்தமாக கதையுங்கோ, டாக்டர் இது சம்பந்தமாக கதையுங்கோ அப்படின்ற பொழுது அங்கே மக்களுடைய ஆதரவு கூடுகின்ற பொழுது அந்த இடத்துல தங்களுடைய ஆதரவு குறைகிறது அப்படின்ற பொழுது களமாட துவங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களை அப்படியே பார்த்து களமாட தொடங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி கள வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கள வேலைகள் ஒவ்வொரு இடங்களாக போகிறது அல்லது வந்து டாக்டர் ராமநாதனாவை தேடி மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்காக போகின்ற பொழுது தாங்கள் வந்து களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனையை கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்தில் வந்து நிற்கிறது. அல்லது அண்மையில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனதை தெரியும் எல்லாருக்கும். நடிகர் விஜய் சந்திக்கல, ஆனால் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு ஒரு ஊடகம் ஒன்று அழைச்சி அங்கே போனால் இவரை சந்திச்சுடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தாலும் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கப்புறமாக மீண்டும் போயிருந்த பொழுது இதை பார்த்துவிட்டு உடனடியாக தாங்களும் போய் விஜய் சந்திக்கணும்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு முதல் தாங்கள் போய் நின்ற விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற அமர்வில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்களுக்கும் பாராளுமன்றத்தில் முட்டி கொண்டது அப்படின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது அவர் சிறப்புரிமை சட்டத்தின்படி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. கருத்தை முன்வைச்ச பொழுது இது சம்பந்தமான விவாதங்களின் பின்னர் தகாத வார்த்தைகள் அல்ல ஆபாச வார்த்தைகளால் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை திட்டிட்டு போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னதாகவே தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்களுடைய கதிரையை மாற்றி விடுங்க அல்லது என்ன மாற்றி விடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இருக்கை வந்து மாற்றப்பட்ட விஷயங்கள் கடந்த காலங்களிலேயே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வலியொலியில் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து சமூக ஊடகங்களில் இதை வந்து பார்த்து விட்டு இதுக்கு சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் செய்திகளாக பரவுகின்றது. நாடாளுமன்றத்தில் தனக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலுக்கு எதிராக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்கள் நடவடிக்கை அப்படின்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் ராமநாதன் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்து தமிழ் தேசிய பேரவையின் தலைவரின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடக்கின்ற டிசிசி கூட்டங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனக்கு எதிராக கதைப்பதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பொது வழியிலும் தனக்கு எதிராக கருத்துக்களை அல்லது வன்முறையை தூண்டுகின்ற வகையில் கருத்துக்கள் சொல்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தனக்கு இந்த மோசமான நடவடிக்கை காரணமாக பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வது வந்து பெரிய இடையூறு அர்ச்சுனா ராமநாதன் இருப்பதனால தனக்கு உடனடியாக சீட்டை மாற்றி தருமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது கட்சி தலைவர்களைத்தான் முன்வரிசையில் அமர வைக்கின்ற பொழுது சுயேட்சை குழுவில் வென்று வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இதில் அமர வச்சது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அமர வச்சிட்டீங்க உங்களுடைய இந்த திட்டத்தின் அடிப்படை உங்களுடைய புதிய கொள்கைகளின் அடிப்படையில். அதனால் இதை விட்டுத்து எனக்கு வந்து
இடப்புறமாக டாக்டர் ராமநாதனாவை கொஞ்சம் நகர்த்தி விடுமாறு பாராளுமன்ற சபாநாயகரிடம் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்தில் எழுதியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி நினைக்கிறேன், சரியாக தெரியலை, நான் 27 தான் நினைக்கிறேன், டாக்டர் சொன்ன ஞாபகம், பாராளுமன்றத்தில் இவர் ஆபாச வார்த்தைகளால் பேசுகின்ற பொழுது இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி டாக்டர் ராமநாதன் அவர்கள் சபாநாயகரிடம் உடனடியாகவே அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ இவர் அதில் தப்பிப்பதற்கு யாருடைய ஒரு ஐடியாவை கேட்டோ என்னோ தெரியல, இவர் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இன்று காலமேல பகிர்ந்த பகிர்வில் கூட இது சம்பந்தமான ஒரு விஷயம், அதாவது இவர் தகாத வார்த்தைகளால் பேசினார் அப்படின்றத பாராளுமன்றத்தினுடைய செயலாளராக அல்லது சபாநாயகருடைய செயலாளராக அதை மூடி மறைக்கிற மாதிரி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் யாரிடமோ தொலைபேசி அழைப்படுத்தி பேசி அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு சிறப்புரிமையில் பேசுறதுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லி டாக்டர் பாராளுமன்றத்தில் நடந்த விஷயத்தை ஒரு வீடியோ போட்டு வந்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதனாவினுடைய வளர்ச்சி அல்லது அவர் செய்கின்ற விஷயங்கள் அதை பார்த்து நாங்களும் கொப்பி பண்ணி அதை அந்த இடத்த பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம்ன்றது உண்மை. இப்போ என்னென்னு சொன்னால் வடபகுதியை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் எல்லாருமே பெரிய நாட்டாமைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது களமாடுகிறார்கள், களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை ஓரளவுக்கு அங்கங்கே சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகளை டாக்டர் ராமநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போங்க, நீங்கள் யார் வேணும்னாலும் சொல்லுங்கள், குற்றம் சொல்லுங்கள், குறை சொல்லுங்கள். ஆனால் இத்தனை விடயங்களுக்கும் அடித்தளம் போட்டது டாக்டர் ராமநாதன்ன்றதில் மாற்றுக்கருத்தில். காலங்கள் மாறும், உடனடியாக மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். அண்மையில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்போ இவர்களுடைய அரசியல் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கிட்டடியில் நீண்ட நாட்கள் இல்லை, வெகு விரைவில் இவர்கள் எப்படி என்னென்ன விடயங்கள் செய்தார்கள், எப்படியெல்லாம் காட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச, அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சனுடைய தம்பி இவர்களிடம் எல்லாம் சென்று நான் நிச்சயமாக பேட்டி எடுத்து நான் இதை வீடியோவாக போடலை, என் பேர் அர்ச்சுனா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீங்கள் யார் வேணும்னா எதுவும் சொல்லிட்டு போகலாம், டாக்டர் ராமநாதன் அவனோட நெருங்கிய நண்பராக இருக்கிறார், நாமல் அதனால் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி. வேறு வழி இல்லை, உண்மை வெளியில் வரணுமெண்டா களமாடத்தான் வேணும். நெருங்கிய நண்பராக போய் இருந்து தான் சில விஷயங்கள் எடுக்கணுமெண்டா எடுத்து தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் டாக்டர் ராமநாதன் நிரூபிக்கிறாரா இல்லை அப்படின்றது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி எங்களுடைய வடபகுதி தமிழர்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கின்ற விஷயம், தமிழ் அரசியல்வாதிகள் களமாடுகின்ற விஷயம், களத்தில் வேலை செய்கின்ற விஷயம் எல்லாத்துக்கும் வித்திட்ட ராமநாதன் அவர்களுக்கு இந்த நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.